Voice of Tamil 24. லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் சேஷு உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மரணமடைந்தார். அவரது இறுதி சடங்கு இன்று நடைபெற்றது. நடிகர் சந்தானம், லொல்லு சபா இயக்குனர் ராம்பாலா, லொல்லு சபா ஜீவா, ரவிமரியா, லொல்லு சபா மாறன் உள்ளிட்ட பலர் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடிகர் சேஷுவுடன் இணைந்து நடித்த லொல்லு சபா பழனி நேரில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், சேஷு அண்ணா குடிப்பழக்கத்தை நிறுத்தினாலும் புகைப்பிடிப்பதை நிறுத்தவில்லை. அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர். மது குடிக்கும் பலரும் நல்லாதான் வாழ்கின்றனர். ஆனால் புகைப்பிடித்தால்தான் நுரையீரல் பாதிப்படைந்து விரைவிலேயே இறக்கும் சூழல் உருவாகிறது. தன்னிடம் காசு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட சேஷு அண்ணாவிடமிருந்து தானம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவரிடமிருந்து புகைப்பிடிப்பது எப்படி என்பதை தயவு செய்து யாரும் கற்றுக்கொள்ள வேண்டாம். புகை நிச்சயம் நமக்கு பகை என லொல்லு சபா பழனி சேஷுவுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான உண்மையான காரணத்தை கூறியுள்ளார். மேலும் சேஷு அண்ணாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீடு கட்டினாலும் வீடு கடனில்தான் இருக்கிறது. ஆனாலும் ஏழை மக்கள் 10 பேருக்கு மேல் இலவச திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார். தர்மம் தலை காக்கும் என சொல்வதெல்லாம் சும்மா. அப்படி இருந்தால் தர்மம் செய்த விவேக் சார், மயில்சாமி அண்ணன் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா போயிருப்பாங்களா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் பழனி பேசியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.